ஷோவானோட எக்ஸ் தங்கச்சி அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தா அவங்க இன்னும் அங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஷோவான் வீட்டுல இருக்கிற பெயிண்டிங்கை எடுக்கிறதுக்குள்ள ஷோவானுக்கு தெரியாம திருடுறதுக்காகவே வந்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி ஷோவானுமே அன்னைக்கு வீட்டுல இல்ல. அப்போ ஷோவான் வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க ஸ்பேர் கீயை எடுத்து வீட்டுக்குள்ள போலாம்னு இந்த பொண்ணு நினைக்கிற சமயத்துல ஷோவானோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். யாருங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இந்த பொண்ணுக்கா ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஷோவானோட சொந்தக்காரங்க தான்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியா சொந்தக்காரங்களா, சரி ஷோவான் எங்கன்னு கேட்டா அவர் வீட்டுல இல்ல போலன்னு இந்த பொண்ணு சொல்ல, ஓ அவன் அந்த ஃபிளவர் ஷோல இருந்து திரும்பி வரல போலன்ட்டு இவன் சொல்ல, அப்போ நான் இங்க வரதுக்கு முன்னாடி கீழே குஞ்சு என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்டா எங்க பூனைக்கு தண்ணி வச்சங்கன்ட்டு சொல்லி சமாளிச்சிடுறா. சரி ஓகே அவனுக்கு கால் பண்ணி எப்ப வருவான்னு கேளுங்க, நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றான்னு சொன்னதால இந்த பொண்ணு ஷோவானுக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சு அவர் வரதுக்கு லேட் ஆகுமா, சரி நான் கிளம்புறேன்ட்டு அவ கிளம்புற சமயத்துல இவன் அவங்கள நிப்பாட்டி, ஷோவானோட சொந்தம்ன்றீங்க, எந்த வகையில சொந்தம், உங்க பேர் என்ன, உங்களை பத்திலாம் அவன் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லைன்னு கேட்டா சொல்லிக்கிற அளவு அவ்வளவு க்ளோஸான சொந்தம்லாம் இல்ல, என்னோட அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா.